கர்த்தர் இப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலையிலே நம்ம யாவரும் பூர்ணமாய் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் குற்றங்களை பண்ணி எங்கள் பாவங்களை பண்ணி ஆண்டவரே நாங்கள் பலவீனர்கள், எங்களிடமிருந்து ஒரு நன்மை புறப்படாதாண்டே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா தவறுக்கு நிமித்தமும் மனப்படுத்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பு. அன்பானவர்களே, யார் ஒருவன் தன் பாவத்தை முழு இதயத்தோடு அறிக்கையிடுகிறான், பாவத்தை மன்னிப்பதற்கு கர்த்தர் இன்னமே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மறக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறேன். யாருக்குமே கிடைக்காத அந்த பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறார். அன்பானவர்களே, நம்மை சுத்தமாய் கழுவுகிறவராகவும் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, அன்பாக நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா காரியத்திற்கும் நன்றி. வாய்களை திறந்து நன்றி சொல்வோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம ஆராதனைக்கு மத்தியில் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீங்கள் மத்தியிலே அசைவாடும், நீங்கள் மத்தியிலே அசைவாடும். நன்றி ஆண்டவரே.
வாழ வைக்கிறப்பா. இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறது வெளிச்சத்துக்கு நீ என்னை கொண்டு வந்தீரே அப்பா. உனக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. உனக்கு நன்றி சொல்கிறோம்.
அன்பானவர்களே, கர்த்தரின் கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவரே, இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேச போகிற போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையாக்கப்பட்டது வல்லக எங்கள் மத்தியில் இணைய செய்து எங்கள் இருதயத்திலும் சிந்தனையும் பேசணும். நாங்கள் இதே போலில்லாதபடி மறுரூபமாய் மாறி இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம் அதை அறிந்து கொள்ளும்படி, கர்த்தரின் கொடுக்கிற அந்த எச்சரிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் இருதயத்திலும் சிந்தனையும் பலப்படும். இந்த வேலையை ரொம்ப கொடுக்கிறோம். நீரையாளர்கள் செய்யும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா வல்ல நாமத்திலே நாங்கள் தெரிவிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இனிய நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்க அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நெற்கருணை ஆராதனை கலந்து செல்வதாக நம்ம யாராவது இன்னைக்கு முதல் முறையாக நீங்கள் திருச்சபையில் வந்திருந்தால் நீங்கள் எழுந்திருந்தீங்க என்றால் டிஎஸ்சி நீங்கள் கண்டிப்பாக ஆராதனைக்கு பிறகு சந்திப்பார்கள். சரி, இன்றைக்கு ஆஸ்தால் ஊழியமானது இன்றைய நாளிலே இந்த வருடத்தின் முதல் ஊழியமாக ஆரம்பிக்கப்படும். அதனாலே இன்றைய நாளிலே கூட அந்த பசிசலாம் சமூகத்திற்கு மதிய உணவு பொருட்கள் மற்றும் மற்ற அத்தியாவச பொருட்களை இந்த நாளில் கொடுக்கப் போகிறோம். அதனாலே இதை குறித்ததான மெயின் விவரங்களை நீங்கள் கணபதி அவர்களிலே போதகர் வீடு சந்திப்பு. உங்கள் வீடுகளுக்கு போதகர் வர வேண்டும் என்றால் நமக்கு ஜெபங்கள் தேவைப்படும் என்றால் திருத்துறை அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். போதகர் அற்புதரையும் போதகர் யாகோனும் உங்களுக்கு கண்டிப்பாக ஊழியர்களை சந்திப்பார்கள். சரி, இந்த உள்ளுத்திரம் மூலியமானது நாம் அதிகமாக கட்டவிருக்கிறோம். அப்படின்னாலே அங்கே சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அதனாலே உள்ளுத்திரம் சபையிலே இன்னும் அநேக அந்த இடத்திலே உங்களுக்கு யாராவது கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்க என்றால் அல்லது ஆலயத்துக்கு செல்லாமல் இன்னும் ஏறி அந்த இடத்துல இருப்பார்கள் என்றால் நீங்கள் யாகவனை நீங்கள் தொடர்பு செய்து நம்பரை கொடுத்து அவருடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்து அவர்கள் சந்தித்து பாடு அவர்களை வழிநடத்துவாங்க. சரி, முக்கியமாக இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு யூத் ஒரு வாலிபர்களுடைய முகாம் ஒன்று ஆயத்தப்பட்டிருக்கு. இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் இதை குறித்து யோசித்தோம். அதனால் கேள் என்று சொல்லப்பட்டவர் முக்கியமாய் இந்த இதில் கலந்து கொள்வார். விசிஷ்ட பேச்சாளராக இருப்பார். அவர் கண்டிப்பாக இந்த காரியங்களை சிறப்பாக நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையினாலே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது ப்ரொடெக்ஷன் நடக்கிறதுனாலே அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் பண உதவிகள் யாவற்றையும் நீங்கள் செய்து அனுப்பும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மற்ற காரியங்களை நீங்கள் யாருக்கு கேட்டுக்கொள்கிறோம். சரி, வாருங்கள் நாங்கள் பாடலை பாருங்கள்.
பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்தை நீர் காண செய்கிறோம் ஸ்தோத்திரம். Father, we thank you, Lord, for this new year. We thank you for your presence, oh Father, that accompanied us throughout 25. And we know, Lord, that you will accompany us also throughout 26. 25 ஆண்டவரை எங்களோடு கூட இருந்த தெய்வமாக நீர் 26வது ஆண்டிலும் சுவாமி எங்களோடு கூட இருப்பீர் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீர் கைவிட மாட்டீர் சுவாமி. You have promised us, O Lord, and we know, O Father, that you will never abandon us. Thank you for your love and compassion. உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் பிதாவே. இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக இருக்கட்டும். Especially, O Lord, we pray for all those who are traveling. பிரயாணம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேலை விஷயமாக சிங்கப்பூருக்கு மற்ற இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கிட்டையாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் உங்களுடைய பிரசனமே கூட சென்று அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சாலையிலே ஆண்டவரை விபத்துகள் நேரிடாதபடி நீர் காத்துக் கொள்ளும் ஆண்டவரை. உங்களுடைய கிருபை இந்த ஜனங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வருஷம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சுவாமி வீட்டாராக குடும்பமாக உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. எங்கள் குடும்பங்களிலும் சரி, எங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சரி, எங்களுடைய நண்பர்களின் மத்தியிலும் சரி, ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரை காணாமல் போன ஆடை போல தொலைந்து போகக்கூடாது பிதாவே. அவர்கள் ஆண்டவரை உங்களுடைய மந்தையை தேடி வருகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். Father, we pray that your protection and guidance will be with us throughout this year, O Lord. We pray, O Father, that your mercy will abound more and more upon us, O Father. As you protected the Israelites during their journey, we pray that your protection and covering will be with us, O Lord. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. தேவை உள்ளவர்களை ஆண்டவரை எப்படிப்பட்ட தேவை, என்ன தேவை என்று உமக்கு தெரியும். அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் இந்த வருஷத்தில் வேலை கிடைக்க நீர் கிருபை செய்யும் பிதாவே. ஆண்டவரே, படிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் இந்த வருஷம் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற இடத்தில் படிப்பு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் சுவாமி. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், தெய்வ பக்தியை தாரும், பெற்றோர்கள் கண்களிலே தயவு பெறும்படி ஆண்டவரை நீர் கிருபை செய்யும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை, பெரியவர்களை ஆசீர்வதியும். எந்த வியாதியும் நோய்களும் ஆண்டவரை, கொள்ளை நோய்களும் ஜனங்களை தாக்காதபடி நீர் காத்துக் கொள்ளும் சுவாமி. இஸ்ரவேல் பிரயாணம் செய்யும் பொழுது ஆண்டவரை உங்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு இருந்தது. அதே போல இந்த பூமியின் பிரயாணத்திலே உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இரும் சுவாமி. இந்த உலகத்துக்காக அல்ல, உமக்காக வாழ்கிற மக்களாக எங்களை உருவாக்கும் பிதாவே. Father, we pray that our minds and hearts will be transformed, O Lord, so that we will be a people who will live not for the world, but rather, O Father, will live for your glory, O Lord. Bless us all, guide us all, and lead us, O Lord. Lord, எங்களை நடத்தும் சுவாமி. உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen and amen. Please be seated. We welcome you in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. Those who are here for the first time, I see, brother, you are here for the first time. You're from, of course, you're here for the first time. You're from Canada, I understand. Okay, we welcome you. But it's a Tamil service, you know. But it's okay, lah. We can just join. Right. Rama, நீங்க முதல்ல வரீங்களா? First time, ah? Oh, okay, we welcome you. சரி, okay, எங்க இருந்து வரீங்க? வேற ஒரு ஜோபல் செட்டில் பண்ணணும் வந்துட்டீங்களா? Good, my Lord. They prepare this week. We welcome them. Okay, I understand Francis is here. Francis from Raub. Yeah. Oh, he's there, right? Francis. Okay, he's there with the family down the Raub. Thanks, brother. அழகா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஜோர்ல 20 வருஷம் இருக்கிற ஒரு வீடு என்ன கூப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. Nice people are in Raub.
Okay, Joshua will see me after the service, right? Anybody else? வேற யாராவது? Anybody else for the question? Rebecca, ஏன் நிக்கிறாங்க? இல்லையா? பரிசு கொடுப்பாங்க நிக்கிறீங்களா? சரி, okay. Now we will go to the Lord's Word very quickly. Let us turn our Bible. நம்முடைய வேதாகமத்தை 1 Peter 4வது அதிகாரம். 1 Peter chapter 4. The first 11 verses. 1 Peter 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். 1 Peter chapter 4, the first 11 verses. Who is reading? யார் வாசிக்கிறது? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவிலே பிழைக்கும்படியாக அவர்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகியால் திறந்த புத்தகமுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பேதுரு அன்பானவர்களே, இந்த சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார் இந்த கடிதத்தை. நேற்று நான் உங்களுக்கு யாக்கோபை குறித்து பிரசங்கித்தேன். Yesterday I spoke to you about Jacob and today we are going to concentrate on Peter. Now Peter, like Jacob, is writing to the exiles. சிதறடிக்கப்பட்டவர், those of the dispersion. Now if you turn your Bible to 1 Peter chapter 1 verses 1 and 2. 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பேதுரு யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். யாக்கோபை பார்க்கிலும் ரொம்ப தெளிவாக பேதுரு இந்த கடிதத்தை எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 1 Peter chapter 1 verses 1 and 2. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. Right. Okay. So பேதுரு அன்பானவர்களே ஒரு 5 பட்டணங்களை அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஆசியாவையும் குறிப்பிடுகிறார். பொந்து, கலாத்தியா, கப்பலோக்கியா, ஆசியா, பித்தினியா. இந்த ஊர்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல இந்த துருக்கி தேசம் இருக்கு பாத்தீங்களா? Erdogan, Turkey தேசம், the present day Turkey. Okay, that's where these towns were located. So basically அந்த நாட்கள்ல எருசலேம்ல உபத்திரவம் வரும் பொழுது, Acts chapter 8, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், உபத்திரவம் ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசிகள் எருசலேம்ல இருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். There was a dispersion. The believers ran all over Asia, especially to this present day Turkey, துருக்கி தேசத்துக்கு. இந்த சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு
சிதறடிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பேதுருவை போல விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள், யாக்கோபை போல அப்போஸ்தலர்கள் கடிதத்தை எழுதுகிறார்கள். They were writing letters. They didn't want these people to be deserting their faith. அவர்களுடைய விசுவாசத்தை புதிய தேசத்துல, புதிய ஜனங்கள் மத்தியில என்ன செய்திடக்கூடாது, இழந்து போய்விடக் கூடாது. ஆகையினாலே இவர்கள் கடிதங்களை எழுதி உற்சாகப்படுத்துகிறாங்க. பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை என்ன செய்யாத, விட்டு விடாத. Don't abandon the faith that you are believing or you have anchored your life in. So these were letters of encouragement and also letters of warning. இந்த கடிதங்கள் பேதுருவுடைய கடிதங்களை போல நீங்களாம் யார் என்று எழுதி உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, எச்சரிக்கிறார்கள். ஜாக்கிரதையாயிரு, கூட்டாளிகளை ரொம்ப கூட்டாளி வச்சுக்காத, ஜாக்கிரதையாயிரு. Be careful of your friends, your associations. Be careful of people who influence you. உன்னை பாதிக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இரு. யார் கூட பழகிற அதெல்லாம் ஜாக்கிரதையாக இரு. பைபிளை படி, ஜெபம் பண்ணு, விசுவாசத்தில் தளர விடாத. சரியா? So those were the encouragements that Peter and Apostle James were writing. பவுலை போல ஆட்கள் சபைகளுக்கு கடிதத்தை எழுதினார்கள். People like Paul, the Apostle Paul, was writing to personal churches because the churches he planted had some problems, peculiar problems. பவுலை போல ஆட்கள் அன்பானவர்களே சில சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். ஏன்னா அந்த சபையில பிரச்சனை இருக்குல்ல, கொரிந்து சபை மாதிரி, கலாத்தியா சபை மாதிரி, எபேசு சபை மாதிரி, there were problems. So they were asking Pastor Paul, சரியா, அப்போஸ்தலர் பவுலுக்கு கேக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. So Paul takes a pen and then starts writing letters to them, arresting this problem. இந்த பிரச்சனைகள் பெருகாதபடி அவர் கடிதங்களை எழுதுகிறார். இதுதான் கொஞ்சம் வித்தியாசம், தெரிஞ்சிருச்சா? பேதுரு பொதுவாக சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். பவுல் பொதுவாக அவர் ஸ்தாபித்த சபைகளில் பிரச்சனைகள் இருக்கிறபடியினால் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கடிதத்தை எழுதுகிறார். Just for introduction. Now, let us go to chapter 4. First Peter chapter 4. ஒன்றாவது பேதுரு 4வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்டோம். Let us follow some of the verses there. ஒரு சில வசனங்களை நாம் அங்க கவனிப்போம். இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க. வாசிங்க சீக்கிரமா. 2வது வசனம் verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படியே பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வைத்திருப்பான். சோ பேதுரு இங்க சொல்லுகிறாரு, டேய் நீ மாம்சத்துல இருக்கிற, இன்னும் மனுஷனா இருக்கிற. மனுஷனுக்கு பலவிதமான ஆசைகளும் இச்சைகளும் உண்டு. மாம்சத்துல இருக்கிற மனுஷனுக்கு சரி, மனுஷனாக வாழ்கிற நமக்கு நிறைய ஆசைகளும் விருப்பங்களும் வாஞ்சைகளும் லட்சியங்களும் உண்டு. We all have desires in the flesh. We all have desires. We all have dreams. கனவுகள் உண்டு. இதை சாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் என்று. And Peter is, because they are dispersed to the different towns. ஆரம்ப நாட்களில் அன்பானவர்களே இவர்கள் முக்காவாசி எருசலேமில் இருந்தாங்க. They were in Jerusalem. One congregation, the apostles were there. They were meeting in the temple. You remember the conversion? விசுவாசிகள் மனம் திரும்பினாங்க. 3000 பேரு, 5000 பேரு. There was a revival in Jerusalem. So it was a nice place to stay. நல்ல இடம் தங்கி தேவனை ஆராதிப்பதற்கு. So they were all together, sharing with one another, experiencing the Christian love. கிறிஸ்தவ அன்பை அனுபவித்து பகிர்ந்து கொண்டு ரொம்ப நல்லா இருந்தது. It was very beautiful. Suddenly persecution came. உபத்திரவம் வந்த பிறகு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா ஜொகூருக்கு போனாங்க, சிலர் சிங்கப்பூருக்கு போனாங்க, சிலர் கோலாலம்பூருக்கு போனாங்க, சிலர் என்ன எங்க போனாங்க, பினாங்கு போனாங்க. இப்படியாக சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட பிறகு புதிய நண்பர்கள், நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ என்வாயரன்மெண்ட், நியூ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் நியூ ட்ரீம்ஸ். புதிய கனவுகள், புதிய நண்பர்கள், புதிய சிநேகிதம், புதிய தரிசனம். பெரிய காடியை பார்க்கிறோம், பெரிய வீடை பார்க்கிறோம்,
கூட்டாளி வீட்டுல 56 இன்ச் டிவியை பாக்குறான். ஜொகூருக்கு வந்தா சிங்கப்பூர்ல வேலை செஞ்சா எங்க 20 இன்ச் டிவி 56 மாறிடுமோ, தீவா ஒண்டாவா மாறிடுமோ, அப்படி எல்லாம் கனவு. எப்படா இதை வாங்கினேன், எங்க வீட்டு பக்கத்துல பைஸ்களை ஓட்டிக்கிட்டு இருந்த, இப்ப புதிய காடி ஓட்டுற, சிங்கப்பூர் வேலை. ஓகே ஓகே, வெரி குட். சரியா? So good. இதன் மத்தியில people like Peter were concerned. பேதுருவை போல அப்போஸ்தலர்களுக்கு ஒரு கரிசனை, ஒரு பாரம். சரிடா, நீ புதிய இடத்துக்கு போற, ஆனா புதிய இடத்துக்கு போகும் பொழுது உன்னுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. புதிய நண்பர்கள் இருப்பது தவறு கிடையாது, ஆனால் அந்த நண்பர்கள் உன்னுடைய விசுவாசத்துக்கு கருதி கொண்டு இருக்கக்கூடாது. சிங்கப்பூர்ல நீ வேலை செய்கிறது பிரச்சனையே கிடையாது, ஆனா சிங்கப்பூர்ல வேலை செய்கிறதுனால நீ சர்ச்சை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க எல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்க பாருங்க, தட்ஸ் குட், அது ஒரு நல்ல காரியம். சோ அந்த மாதிரி புதிய இடமும் சூழ்நிலையையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. So Peter writes letters. பேதுரு எழுதுகிறார், உன்னுடைய மாம்சத்தின் இச்சைகள் ஆசைகளை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா, அது பின்னாலேயே ஓடி கடவுளுடைய சித்தத்தை என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. ஏன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல்ல படிச்சோம்ல. We read in the beginning the first 2 verses of 1 Peter chapter 1. What does he say? He talks about you have been elected by God. கரெக்டா? அப்படியா? கரெக்டா? கடவுளால் என்ன செய்யப்பட்டீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அதை குறித்து எழுதுகிறார். You have been chosen by God, sanctified by the Spirit and called to obedience to Jesus Christ. 1வது அதிகாரம் 2வது வசனம், chapter 1 and verse 2. So Peter எழுதுகிறார், hey, you have been called by God, you know. Jangan lupa, you have been called by God. Go to new place. Penangku po, பிரச்சனை கிடையாது. சிங்கப்பூருக்கு போ, ஜொகூருக்கு போ, எங்கேயாவது போ, கோலாலம்பூருக்கு போ, எங்கேயாவது போ. ஆனா இந்த புதிய சூழ்நிலையில be careful. Don't forget that you have been called by God. கடவுளால் அழைக்கப்பட்டேன் என்பதை மறந்துடாத, ஏன்னா அது ஆபத்து. சோ 2வது வசனத்துல இதுதான் எழுதுகிறார், மாம்சத்தின் இச்சையின்படி அல்லாவிட்டால் ஆசையின்படி வாழ்ந்து விட்டு கடவுளை என்ன செஞ்சிடாத, விட்டு விடாத என்று சொல்லுகிறார். சரியா? பிணைகளை இருக்கும்போது, கோலலம்போல இருக்கும்போது, அல்லது ஜொகூர்ல இருக்கும்போது புதிய வசதிகள் நமக்கு தேவை. We need new conveniences. சரியா? No problem with that. But Peter is not writing against it. Peter is saying, in the midst of all this, your new friends and new influences, புதிய நண்பர்கள், புதிய பழக்க வழக்கங்களில் கடவுளை என்ன செஞ்சிடாத, இழந்துடாதா. உன்னை அழைத்தவரை என்ன செஞ்சிடாத, விட்டு விடாத. டைம்லி அட்வைஸ், நல்ல ஆலோசனை. அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. காலையில பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது I was going through Exodus chapter 5. யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சேன். கொஞ்சம் சொல்லிடுறேன். மோசே இந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு எகிப்துக்கு வராரு. கரெக்டா? அடப்பாம் கத்தலவாம் தவுக்கா தத்தோ லஞ்சம் தத்தவுக்கா தவு மோசஸ் வராரு. மோசஸ் என் ஜனங்களை வெளியே விடு என்று பார்வோன் கிட்ட சொல்றாரு. அப்போ பார்வோன் பாக்குறான். பார்வோன் சொல்லுகிறான், என்ன கிறுக்கனா இருக்கான், மென்டலா இருக்க. Moses was about 80 years old, 80 வயசு. He approaches Pharaoh and he tells him, let my people go. We want to serve God. நாங்கள் யாரை ஆராதிக்கணும்? கடவுளை ஆராதிக்கணும். சொல்றான்,
மென்டலடா. இவங்க யார் நாட்டு ஜனங்கள், யார் ஊர் ஜனங்கள், என்னுடைய நாட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. They are laborers here and they are building the city. You simply come from somewhere, some wilderness, and you are telling my people to, your people to let them go because of your God, because you say you met God. சரியா? அதுக்கு பார்வோன் சொல்லுகிறான், I don't know your God. உன்னுடைய கடவுள் யார் என்று தெரியாது. நீ எந்த வனாந்தரத்துல மண்டை சூடு மட்டும் இங்க வந்து நிக்கிறாங்க எனக்கு தெரியாது. உனக்கு எங்க மண்டை ஓடுச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் நான் சொல்றேன், பைபிள் போய் தேடி பார்க்க. தேடி பார்க்க போற நான் சொன்னத பைபிள்ல தேடி பார்த்தா இப்படியா இருக்கு. சரி, பரவாயில்ல, பைபிள்ல கிடையாது, தெரியாது. I will not let your people go. உன் ஜனங்களை விட மாட்டேன் என்று சொல்லி மோசஸ் அனுப்பி விட்டுட்டார். இது பைபிள்ல இருக்கு. அனுப்பி விட்டுட்டார். அனுப்பி விட்டுட்டு பார்வோன் யோசிக்கிறார், என்னடா புதுசா ஒண்ணு வந்திருக்குத. திடீர்னு ஒருத்தன் வரான், என்னுடைய ஜனங்களை என்ன செய்யணும் சொல்லுகிறான், விட்டுறா, நாங்க போய் கடவுளை ஆராதிக்கணும்னு கேட்கிறான். ஏன்டா இப்படி நடந்துச்சு? Why this new development? How did it, why is this new thing coming about suddenly? பார்வோன் யோசிக்கிறான் பாருங்க, very intelligent man. பார்வோன் யோசித்து ஒரு முடிவுக்கு வரான். You know why they are asking for all this? ஏன் தெரியுமா கடவுளை ஆராதிக்கணும் என்று கேட்கிறானுங்க? அவங்களுக்கு ரொம்ப நேரம் என்ன இருக்குது, ரொம்ப நேரம் ஃப்ரீயா இருக்கிறானுங்க. We gave them Sunday, Saturday, Sunday off, you know. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் கொடுத்ததுனால இப்படி செய்யறாங்க. சரி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலையை கொடுப்போம். என்ன வேலையை கொடுப்போம்? நீயா சொந்தமாக கல்லுகளை செய்வதற்கு அந்த ஸ்ட்ரா அப்பா இது நான் எப்படி உங்ககிட்ட கேட்க முடியும்? நீங்க அதை படிச்சது இல்லையா? வைக்கோல் படிச்சிருக்கிறீங்க. சொல்ற ரோசம் இருக்கு. படிச்சிருக்கீங்க. வைக்கோல நீயா சொந்தமா போய் என்ன செஞ்சுக்கோ, தேடிக்கலாம். சாட்டர்டே சண்டே போய் தேடலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, வெள்ளி, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கல்லு செஞ்சு, அந்த கல்லு செய்கிறதுக்கு நான் வைக்கோல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சனி ஞாயிறு உனக்கு ஃப்ரீ தானே, நீ வைக்கோல போய் என்ன செய்ய, தேடிக்கொள்ளு என்று சொல்லுகிறான். பிசினஸ், employ them, make them work. Don't give them free time to worship God. கடவுளை ஆராதிப்பதற்கு நேரத்தை கொடுக்காத. நேரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு புதுசா என்ன செய்யும் மண்டையில தோன்றும், கடவுளை ஆராதிக்கும் என்று. And so give them work. Make sure that they don't go to the church. Make sure that they don't go to the temple. So ஆகையினால அன்பானவர்களே, இந்த இரண்டாவது வசனத்துல சில வேளையில நமக்கு இந்த சோதனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. Like verse 2, the same temptation can assail us, can come upon us. சரியா? The pleasures and the beauty of the world. உலகத்துடைய ஆசவாசங்கள், அழகுகள், உலகத்துடைய ஆசைகள் நம்மை தூண்டுகிறதாக இருக்கிறது. If I work more, if I do 2 jobs, if I work Saturday and Sunday, if I don't go to church and start working another 8 hours, I can make more money and I can drive a bigger car and I can buy a bigger house. Temptations that stop us. So பேதுரு இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க கூடாது என்று எழுதுகிறார். உன்னுடைய ஆசைகளை குறித்து ஜாக்கிரதையாக இரு. Be careful of the passions of your flesh. You are called by God to do the will of God. Correct? The Bible is about God who has called us and who is preparing us for heaven. Full stop. Arafanga langsung tarafaham. அதுதான் வேதம். That's the message of the Bible. It's about God. The Bible is about God, not about man. வேதமானது கடவுளை குறித்து எழுதப்பட்டது. அவர் எப்படிப்பட்ட கடவுளா? நம்மை தெரிந்தெடுத்தவர். He called us and he called us to be a people who will be qualified for heaven one day. Simple as that. சரியா?
It is not concerned about what type of saree you wear, you know. நீ பட்டு புடவை கட்டுவியா, நூறு புடவை கட்டுவியா, நீ பங்களாவுல வாழ்வியா, நீ 2 ரூமா பல்சால வாழ்வியா? That is not the problem. The problem is God called you, and during our journey in the flesh, மாம்சத்தின் பிரயாணத்துல He wants to prepare us to be citizens of heaven, and we must not lose it. The Bible is about eternity, not about temporariness. தற்காலிகத்தை குறித்து எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. இந்த காலத்துல எப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். Then you got to go and look for some motivational books. மற்ற புத்தகங்களை தேட வேண்டும். Not the Bible. சரியா? So now coming back to this one. Paul tells us, let's read the verse, second verse again. I'm eating too much of chocolates nowadays. So confusing. Nightfall I eat chocolates, you know. Now you can still buy me chocolate. அதுக்கு மலேசியா chocolate வாங்கி கொடுக்குறாங்க. சரியா? Okay, படிக்கலாம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும், மனுஷருடைய இச்சைகளின்படி I பிழைக்காமல் won't live according to the passions of man. தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்க தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்வான்? பிழைக்க கடவான். So this is where Peter is saying, hey, you are called, live according to the will of God. Go to Singapore, go to Kuala Lumpur, go to Penang, go wherever you need to go. சரியா? But live according, wherever you are, live according to the will of God. Simple as that. எங்க இருந்தாலும் உங்களுடைய கூட்டாளிகளுடைய சித்தத்தின்படி வாழாத, கடவுளுடைய சித்தத்தின்படி வாழு என்று சொல்லுகிறார். Verse 4, let's go on. Peter's advice. We will see a few and then we'll continue next week. I don't have time. We will see a few of Peter's advice for this new year. இந்த புதிய வருஷத்துல பேதுரு சொல்லுகிற சில ஆலோசனைகளை பார்ப்போம். நல்ல ஆலோசனைகளினோ good to follow, பின்பற்றுவதற்கு நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். Peter is giving us good practical advices. Verse 4, 4வது வசனம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனால, அவர் இந்த துன்மார்க்க வலையிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்வார்களா? தூஷிப்பார்கள். Now பேதுருக்கு தெரியும் உலகம் ஒரு துன்மார்க்க உலகம் என்று. But obviously what 2000 years ago the Jews were centered in, most of them were centered in Jerusalem, and religion of the Jews were practiced in Jerusalem. இதுதானே யூதர்களுடைய மதம், மார்க்கம், வழிபாடு, கட்டளைகள், நியாயப்பிரமாணம், வேதம் எங்க இருந்தது? எருசலேம்ல தான். வெளியே உள்ள யூதர்கள் கூட யூதர்கள் கூட்டமாக கூடினார்களே தவிர மற்றவர்களை சேர்த்தது என்னது? ரொம்ப குறைவு. சரியா? The Jews always believed that God Jehovah revealed himself to only the Jews and not to the Gentiles. Very little evangelism was done. சுவிசேஷம் என்று சொன்னால் ரொம்ப குறைவு. So it was a Jerusalem religion. Let's call it like that. எருசலேமில் உள்ள மதம். Number 1. Number 2, Christianity எங்க ஆரம்பித்தது? In Jerusalem also. கிறிஸ்தவம் ஆரம்பித்தது எங்க? எருசலேம்ல. இயேசு கிறிஸ்து யூதேயாவை தவிர, இஸ்ரவேலை தவிர எங்கேயும் போனது என்னது? கிடையாது. நார்த்தை எடுத்தீங்கன்னா இஸ்ரேல் கலிலி, சவுத்தை எடுத்தீங்கன்னா எருசலேம். அதை விட்டு எங்க போனாரு? சரியா? தாயர் சீடோன்னு இருக்குது, அது ஒரு ஆட்டை தாண்டி, அவ்வளவுதான். Nothing else. So Christianity and Judaism has its birth in Jerusalem, யூதேயாவில். அங்கதான் இருந்துச்சு. இப்போ முதல் தடவை உபத்திரவம் வந்த பிறகு, when persecution came, they are running all over the world. Christians, கிறிஸ்தவர்கள் எங்க போகிறாங்க? உலகம் எங்கும் சிதறடிக்கப்படுகிறாங்க. So என்ன நடக்க போகுது? What is going to happen? For the first time they are going to meet new people.
புதிய ஜனங்களை சந்திக்க போகிறாங்க. புதிய கலாச்சாரங்கள், நியூ கல்ச்சர் அண்ட் நியூ ட்ரெடிஷன், புதிய பழக்க வழக்கங்கள், புதிய மதங்கள், புதிய மார்க்கங்கள். சரியா? நியூ பீப்பிள், நியூ ரிலிஜன் and new ways of worshiping God and new ways of living your life. So that's what the Christians are going to face. கிறிஸ்தவர்கள் அதுதான் சந்திக்க போகிறாங்க. Temptation, சோதனை உண்டு. So பேதுரு சொல்கிறார் 4வது வசனத்துல, அவர்களோடு கூட போய் என்ன செஞ்சிராத, சேர்ந்திராத என்று சொல்கிறார். போய் சேர்ந்திராத. மறுபடியும் let's read verse 4 again. அந்த துன்மார்க்க உலகிலே, அந்த துன்மார்க்க உலகம், the world outside Judea according to the Jews was a Gentile world. கரெக்டா? யூதர்களை பொறுத்த வரையில யூதேயாவை வெளியே துன்மார்க்கனுடைய உலகம், Gentile world. அந்த பொம்பளை தீரு தேசத்துல இருந்து பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு இயேசுவுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த பொம்பளையை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? பிள்ளைகளுக்கு உள்ள ஆகாரத்தை எதுக்கு போடக்கூடாது? நாய்களுக்கு போடக்கூடாது என்று. கரெக்டா சொன்னாரு. யூதர்களுக்கு அப்படிதான். யூதேயாவுக்கு வெளியே உள்ளவர்கள் துன்மார்க்க உலகம், ஜென்டைல், புறஜாதிகள், கடவுளை தெரியாதவர்கள், சிலை வணக்கத்தில் ஈடுபடுகிறவர்கள். பேதுருவுக்கும் அது தெரியும். பேதுரு சொல்கிறாரு, இதுவரையில எருசலேம்ல இருந்த ரொம்ப சந்தோஷம். எருசலேம் நமக்கு இப்போ மணி இப்போவா இப்போ நானும் தமிழ் சட்டம் தான் எருசலேம் சபை. அப்போ நாங்களாம் சிதறடிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். உங்களை மாதிரி ஆளுங்களை வாழ வைக்கிறது. சரி, ஓகே. சோ காத்திருந்தடா. நம்ம அப்பா சொல்லுவாங்க, கோலம்புக்கு நான் முதல் போனேன். கோலம்புக்கு போற பத்துடா அங்க உள்ளவங்களோட சேராதுடா. வாரமாக இப்போக்கு வந்து திரும்ப அந்த பைப்ல 4.5 மணி நேரம் பஸ். அதுவும் ஏர்கான் இருக்காது. என்னோட கோலம்புக்கு போனோம். மழை பெஞ்சாலும் திறக்கணும். 4.5 மணி நேரம் வந்துடா. சர்ச்சுக்கு இங்க போ தெரியுமா? செட்டில்மெண்ட் உள்ளவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவான். இவரும் போக முடியாது. அது எங்க அம்மா சொல்லுது, அது நான் சொல்றேன். So we grew up like that. And பேதுருவுடைய நிலைமை இதுக்கு மேல மோசமா இருந்திருக்கும். புதிய ஜாதிகள் மத்தியில வாழ போகிறான், புதிய ஊர்ல வாழ போகிறான் என்று. அப்போ பேதுரு எழுதுகிறாரு, சேராத because you will be influenced wrongly. நீ தவறாக என்ன செய்யப்படுவ, நடத்தப்படுவ. I'm sure today உங்கள் பிள்ளைகளின் வெளியூருக்கு போனாங்கன்னா, வெளி இடங்களுக்கு படிக்க போனா அதே தான் நீங்க சொல்லுவீங்க. ஜாக்கிரதா, சும்மா அனாவசியமா எல்லாத்துக்கும் என்ன செய்யாத, சேராத, கெட்டு போயிருவ. அதுதான் நம்ம சொல்லி அனுப்புவோம். That's true. That is the truth. And that's what Peter writes to his children. பேதுரு அன்பானவர்களை விசுவாசிகளாக அவர்களுடைய பிள்ளைகளிடம் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். And this is a very important advice, you know. Anybody who jeopardizes your spirituality, give them a divorce certificate in 2026 or you will die. விளங்குதா? 2026 அன்பானவர்களே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சேதம் கொண்டு வருகிறவன் எவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நண்பனாக இருந்தாலும், அவனுக்கு விவாகரத்து சர்டிபிகேட் நீ கொடுத்துதான் என்ன செய்யணும். நீ வாழ போறனா நீ கொடுத்துதான் ஆகணும். நீ நல்லா இருக்க போனா நாய் கூட படுக்காத. விளங்குதா? நாய் கூட படுத்துட்டு காலையிலே வந்துட்டு அப்பா புரியுதுன்னு சொல்லாத. நான் போலீங்க சொல்லல, சும்மா சொன்னேன். மனுஷன் பாரு, இப்பதான் டக்கு ஞாபகம் வருது. அது ஒரு டேஞ்சரான ஆகலாம். அதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கு. நம்மளுக்கு ரபாயிசா வரும். என்ன வரும்? என்ன ரபிசா நம்மளுக்கு ஓட்டிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் விளக்குதாலா சொல்லுகிறது.
like that. So that's what Paul is warning. Bad influences are not good, you know. கெட்ட சிநேகிதம் அன்பானவர்களே நல்லது கிடையாது நமக்கு. அதனால நம்ம உருப்பட போறது கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியாதுவா? இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு தெரியும். இப்படி உருப்படி சேர்ந்தது. And I lost 20 years of my life, the best time of my life. அவனால வேலை போச்சு, அவனால படிப்பாட்டினா, அவனால இது போச்சு, அவனால சர்ச் போச்சு, அவனால ஊழியம் போச்சு. You will realize it when you mature, when you get older. And I am telling you now, when you are young, don't join bad friends. I used to smoke and drink, you know. அதனால ட்ரக்ஸுக்கு தான் போறேன். கிரைம்ல இருக்கும்போது. And I stopped going to church. இப்போல இருக்கும்போது ஒரு நாள் நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில சபையை மிஸ் பண்ணி இருக்க மாட்டேன். One Sunday or one program. எங்க வீடு நடந்து போற வீடு தான். இதுங்கன்னா தமிழ் செட்டில்மெண்ட் சபை அங்கதான். அங்க பெல் அடிப்பாங்க, இன்னும் பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சா எங்க வீட்டுல தெளிவா கேட்கும். We walk to church. I have never missed church. I was a youth president. முதல் நாள் நான் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். இது சொல்லிட்டு முடிச்சது, இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிருவோம்ல. முதல் நாள் நான் வேலைக்கு போகும்போது I was a technician, the electrical technician. அப்போ நிக்கிறோம், என்ஜினியர் சொல்லுகிறார், சரி இன்னைக்கு இந்த செக்ஷன்ல போய் இந்த ஒயரிங் செய்யணும், இந்த ரிப்பேர்லாம் செய்யணும். ஓகே ரெடியா அப்படின்னு கேட்டாரு. என் வாயில முதல் என்ன திரும்ப வந்துச்சு, டக்குன்னு சரி let us start in prayer அப்படின்னு வருது. எல்லாம் சீனா வாய்கார மத்தியில நின்றுகிட்டு இருக்கிறேன். let us start in prayer வருது. அப்படிப்பட்ட உருக்கி ஊரின தமிழ் செட்டில்மெண்ட்காரன் நான். வழக்குதான் ஏன்னா தமிழ் செட்டில்மெண்ட் அப்படிதான், என்ன எடுத்தாலும் let us pray அப்படிதான். That's how I started my work. Now அப்படி உள்ள கொஞ்ச நாள்ல எங்கர் சிகரெட், அதுக்கு மேல மத்ததெல்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? ஆனா ட்ரக்ஸ் போறேன் கடவுள் கிருபை. பிகாஸ் சோ வழக்கதான் சொல்லுகிறது influences of friends. I didn't have any Christian friends except for the church. Influences, நண்பர்கள். I praise God in His mercy He brought me out. கடவுளுடைய கிருபையில இதை வெளியே கொண்டு வந்தார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆகையினால் தான் நான் சொல்லுகிறேன், don't lose your spirituality. உன்னுடைய friends, உன்னுடைய நண்பர்கள். சரியா? இந்த புதிய வருஷத்துல நீதான் தீர்மானிக்கணும். Your friends won't decide, you got to decide. உங்களுடைய நண்பர்கள் உனக்கு தீர்மானிக்க மாட்டாங்க, நீதான் தீர்மானிக்கணும். வழங்குதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பழுதாக இருக்கும் என்றால், உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தடங்கள் கொண்டு வரும் என்றால், உன்னுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கும் என்றால், then it is time that you stay away. பேதுரு அதை குறித்து தான் எழுதுகிறார். Let us read verse 4 again, important verse. அந்த துன்மார்க்க உலகிலே அவங்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே, அவங்களோடு கூட விழாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். They will be surprised. இவன் என்னடா நம்மள மாதிரி சேர மாட்டான், இவன் யாரா இவன் எங்க இருந்து வந்தாடா, இவ்வளவு பேர் இருக்கிறோம், நாங்க மட்டும் இப்படி இருக்கிறோம், இவன் மட்டும் என்னது வேற மாதிரி இருக்கிறான். We are called to be different. யோவான் 17 இயேசு ஜெபம் பண்ணுகிறார், I have chosen them out of the world. உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனாலும் உலகத்தில் இருந்து நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். பேதுரு அததான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதுகிறார். You are elected and called by God, washed by the blood of Jesus, and applied the sanctification by the Holy Spirit. வழக்குதான் நான் சொல்லுகிறது. Very special people, you know. கிட்ட அதெல்லாம் மனுஷியா யங் தெர்
The Pillay. Young Pillay ole Tuhan himself. Whether we better know our identity, நாம் யார் என்று. We are not part of this world. We don't live for this world. இந்த உலகத்துக்காக வாழ்கிறவர்கள் கிடையாது, இந்த உலகத்தில் பங்காளிகளும் கிடையாது. We are simply traveling through. பேதுரு சொன்னது போல, we are on journey, ஒரு பிரயாணம் to our destiny. வனாந்தரத்தில் வீடு கட்டிட கூடாது, நாய்க்குள்ள படுக்க கூடாது. Understand? We are just passing through. We are passing through to a destiny. So I pray. நான் ஜெபிக்கிறேன் அன்பானவர்களே, நாம் அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். 2026 will be a year of glory. ஒரு மகிமை உள்ள கடவுளுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்திலே எல்லாரை பார்க்கிறோம் நீ வித்தியாசமானது. No why? Because God is called. God has great plans for you. பெரிய திட்டங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார். When you walk with the Lord, you don't lose, you know. அட ஃபார்ம் கத்தரப்பா. When you walk with the Lord, you cannot lose. The கூட்டாளிகள் அமலக்காய் மாதிரி, they pull us away. ஈயோர்ல நடந்தது. இந்த பாலாமுடைய ஆலோசனையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா? விபச்சார மோபியர் பெண்களோடு கலந்து கொண்டார்கள். Then they lost the war. Make sure that our 2026 will be a great year of walking with the Lord. Let us not make the mistake of associating with the world, pleasing the world. பவுல் சொன்னது போல ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், உங்கள் சிந்தையிலே மறுரூபம் அடைங்கள். Let there be a transformation of your mind. மண்டம் மாறட்டும் என்று சொல்லுகிறார். மண்டம் மாறினாதான் இருதயம் மாறும். அழகாங்கதலப்பா 10 வருஷத்துல பாரு உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. நீ நல்ல மனுஷனா வாழ்வு, 10 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்வு. அதை பார்த்து நீ கடவுளுடைய மகிமைக்காக வாழ்வு. You will live for the glory of God. You will be the salt and you will be the light. Keep on getting influence. Pray God for the mercy and draw us out. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. இன்றைக்கு அன்பானவர்களே, ஆராதனைக்கு பிறகு program in Orang Asli village, you know. Orang Asal சொல்லுவாங்க. Asli has become a very vulgar word. So இந்த அஸ்லிகள் மத்தியில ஊழியம் இருக்கிறது. I think they are preferring a lot of you have donated. அநேகர் நீங்கள் தாராளமாக முன் வந்து நன்கொடை செய்தீர்கள். Towards these people, we are supplying them with clothes, food, rice packets and educational equipment. வேற என்ன பண்ணுங்க? மருந்து, medicine. So we are supplying them with that today. இன்னைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு பிறகு போறோம். அப்படியா? 2 மாசத்துக்கு பிறகு. And so we are going with 1 van and 2 cars நினைக்கிறேன். 2 காடியில போறாங்க. About 20 people are going. Good exposure, நல்ல காரியங்கள். Going and helping this kind of people. பட்டவர்கள், helpless people. We want to continue to work and educate them also. கோழி வளர்க்க, சொந்த பண்ணைகளை உருப்பிப்பதற்காக தண்ணி கூட இல்ல. அவங்களுக்கு தண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு போறோம். ஆத்துல கருப்பு தாரா இருக்கிறது. கருப்பா பார்த்திருக்கியா? அங்க போய் பார்க்கலாம். கருப்பா அதுலதான் குளிக்கலாம், அதுலதான் சமைக்கலாம். They die very young. So we want to go and help. So today they are going. So please pray for the journey. பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சுகபத்திரமாக சென்று சுகபத்திரமாக திரும்ப வேண்டும் என்று போன தடவை போகும்போது நமக்கு ஒரு கைடு இருந்தாரு. ஆசிரியர் யாதவருக்கு இப்படி போ அப்படி போ இப்படி போனாரு. 4 மணி நேரம் காட்டுல வாங்க. நல்லா சுகபத்திரமாக வந்துடுவாங்க நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல, எல்லாம் நான் போல. Green Book page 2.
நம் அனைவரும் எழுந்திருப்போமா? shall we all stand? கிரீன் புக் இரண்டாவது பக்கம் 100வது சங்கீதம். right, 100வது சங்கீதம் பார்க்க அற்புதமாக மணிக்கொண்டிருக்கிறார். English is in page 1. You will find the 100th Psalm in page 1. Or you take your Bible. You do it. Shall we read? Shall we all? நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் வாருங்கள். கர்த்தரை தேவனுக்கு அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் வாசல்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஆமென். 9வது பக்கம், page 9. Shall we say the Lord's Prayer together? இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். The Lord's Prayer, கர்த்தருடைய ஜெபம் 9வது பக்கத்தில் காணப்படுகிறது. Let us pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ராஜ்யம் மண்டலத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். 11வது பக்கம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், page 11 or page 12 in English. Page 10 na. Page 10 in English, page 11 in Tamil, Apostles' Creed. Let's begin. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவான்களாகிய கன்னிகை மரியாதைக்கு திருப்பத்தை ஏற்றார். முந்திய காலத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரியாதையில் அடக்கப்படப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திலே சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். ரைட். 15வது பக்கம் அன்பாளர்களே, நற்கருணை ஆராதனை பங்கு பெறுவதற்கு முன்பதாக, before we partake in the Holy Communion, we want to confess our sins. So let us turn the book to page 15 in English, Psalm 51, 1 to 10. David confessed this after his sin. தாவீது பாவம் செய்த பிறகு இந்த அறிக்கையை செய்கிறார். முதல் 10 வசனங்கள், நான் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாறி மாறி வாசிப்போம். I will read verse 1, the odd numbers follows, and you will read the even numbers. நீங்கள் 2வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் அப்படி மாறி மாறி நாம் வாசிப்போம். 1வது வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 3வது வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 4வது வசனம் நீங்க வாசிங்க. தேவனை ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உன் நீதி விளங்கவும், நீ நியாயம் இருக்கும்போது உன்னுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய்
தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் அதை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்யும். அப்பொழுது நீ என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே சுத்த இதயத்தை எனக்கு செய்யும். நிரவரமான ஆடையை உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். அப்படியே நின்றவாறு அன்பானவர்களே, நாம் இந்த நற்கருணை ஆராதனைக்கு ஆயத்தமாகுவோம். Let us prepare our hearts as we prepare to partake in the Lord's table. Let's confess our sins again. பிதாவே, வேலைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Lord, as we prepare ourselves to partake in this table, O Lord, we pray that all our sins will be forgiven, O Master, that you will wash us. We have sinned, O Lord, when we are not worthy to partake in this meal. இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் கிடையாதாகவே. And we don't come to this table, O Father, believing or depending on our own righteousness. இந்த நீதியை நம்பி நாங்கள் வரவில்லையே ஆண்டவரே, உம்முடைய நீதியை நம்பி நாங்கள் வருகிறோம் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பந்திக்காக நன்றி. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் அப்பத்தை எடுத்து உடைத்து சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்பதை நீ சொல்லி சுவாமி. கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் கூடுகிற இந்த வேளையிலே we assemble as one family, O Lord, in obedience to your command. We partake in this meal, O Lord, remembering that your body was broken for us, your blood was shed for us. கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுகிறோம், எங்களுக்காக நீர் உடைக்கப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். நாங்கள் வாழ்வடைந்தோம் பிதாவே. Because you died, O Lord, we are living today. Thank you and we praise you. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், லோகத்தின் பாவத்தை Congregation may be seated. தயவு செய்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். What is the Lord Jesus Christ broken for you? What is the Lord Jesus Christ broken for you? What is the Lord Jesus Christ broken for you? உங்களுக்காக உடைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிசுத்த சரீரம். உங்களுக்காக உடைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிசுத்த சரீரம். நித்திய ஜீவனுக்காக ஆண்டவராகிய தெய்வம் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தம். கர்த்தருடைய சமாதானம், தெய்வனுடைய கிருபை, தெய்வனுடைய இரக்கம் எப்பொழுது மூடினார்கள். மேக ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மூடினார்கள். அதே போல
ஆண்டவர் முன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பூரண ஆசீர்வாதம் எப்பொழுது தங்கியிருக்க கடவுள் விசேஷமாக இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் விசேஷித்த வகையில் கரங்களை பிடித்து நடத்தி அவர் மகிமையடைய வேண்டும். நாம் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ்வதே என்னுடைய சமாதானம் நம்மோடு இருக்கிறது. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இயேசுவை தவிர வேற தெய்வம் கிடையாது, இயேசுவை மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்கிறவர்கள், இயேசுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று உறுதி உள்ளவர்கள், தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Please stand. We will serve the meal to you. The bread எல்லாம் எடுத்துட்டீங்களா? எங்க இன்னும் bread வரல? ஓ, பின்னால போய் பின்னால. This side we have got it. Okay, what about the wine? இன்னும் வரல. இந்த பக்கம் வரல. Oh, then we going to fill up that. யாரு செய்யலாம்? அங்க நடுவில் the side wine you have got it. Or okay, that means this side, on the left hand side. நடுவில் சந்தனமேரி. Okay, அந்த இடம்.
bread, everyone has got it. Sorry, wine. Bread எங்க? bread அங்க கிடைக்கலையாப்பா? ஓகேயா? No. Wine. Okay. Anybody else? Anybody pray? ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமும் கிருபையும் உள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்ததினால், நீங்கள் பாவங்களை சுமந்ததினால், இன்றைக்கு நாங்கள் ரட்சிப்புக்குள் வந்து உம்மை அறியும்படி நீர் கிருபை செய்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பூரண வாழ்வு அடையும்படி ஆண்டவரை உடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீர் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான பந்திக்காக, உடைய சரீரத்துக்காக, உடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Right, you may partake in the Lord's table. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பெனடிக்ஷன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்நியனுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம்மோடு கூட தங்கியிருந்து இந்த புதிய வருஷத்தை விசேஷமாக ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Amen. Meet one another, greet one another. The ashes will collect the cups